திமுக கட்சியில் ஒற்றுமை இல்லாமல் சேகர் பாபுவை குறித்து பொறாமையில் பேசிய திமுக எம்எல்ஏ. சுத்தி அத்தனை கேமரா இருக்குது, அத்தனை மைக்கு இருக்குதுன்னு கூட பார்க்காம வன்மத்தை கொட்டி தீர்த்த திமுக எம்எல்ஏ. திமுகல இருந்து இந்த சேகர் பாபுவை ஒதுக்க நினைக்கிறாங்களே, யார் இந்த சேகர் பாபு, அவருடைய வரலாறு தான் என்ன, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரஸ் மீட்டை சந்திக்கிறது வழக்கம். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுனாங்கன்னா திமுகவை சார்ந்தவங்க பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுக்காக எல்லா எம்எல்ஏக்களும் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரணும், அது மட்டும் இல்லாம சேகர் பாபு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திருவையார் தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் நம்ம முன்னாடி மைக் இருக்குது, கேமரா இருக்குது, இதெல்லாம் தெரியாம சேகர் பாபு இப்போ வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகி பொங்கி எழுந்து ஒரு விஷயத்த பேசினாரு. அப்படி என்ன பேசினார்னா, இந்த மாதிரி மைக்கு கேமரா இருக்கிறது கூட தெரியாம இப்படி பேசிட்டாரு. சரி, ஓகே. அந்த கூட்டத்திலயுமே சேகர் பாபுவை ஃப்ரெண்ட்ல நிக்க விடல, எல்லாருமே ஒதுக்கி வச்சுதான் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிய வருது. சரியா? சரி, ஓகே. எல்லாருமே சேகர் பாபுவை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி திமுகல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபரா இருக்காரு அப்படி நம்ம பார்க்கும்போது இவருடைய வரலாறை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவருடைய முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PK சேகர் பாபு. இவர் எப்போ பிறந்தாருன்னா ஜனவரி 10, 1963 சென்னையில ஓட்டேரி பகுதியில பிறந்தாரு. இவருடைய கல்வி படிப்பு 10லே முடிச்சிட்டாரு. சரியா? திமுகல இப்போ எந்த இடத்துல வெற்றி பெற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது 2026 இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுல, அதுல துறைமுக தொகுதியில தான் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. சரியா? முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும்போது 2021 இருந்து 2026 வரைக்கும் இவர் என்ன பதவியில இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாரு. சரியா? இந்த சேகர் பாபு. இவங்களுடைய ஃபேமிலி பத்தி பார்க்கும்போது இவங்களுடைய ஃபேமிலி, அவங்க மனைவி பேர் எஸ் சாந்தி. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, மகன் மகள்கள் உட்பட மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. சேகர் பாபு திமுகல இப்படி முக்கிய ஒரு நபரா இருக்கிறாருல. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அரசியல் ஃபீல்டே எங்க இருந்து தொடங்கிச்சுன்னா அதிமுகல இருந்துதான் தொடங்கிச்சு. சரியா? அதிமுகல நீண்ட நாளாவே அங்கதான் இருந்தாங்க. அப்போ வடசென்னை மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகளாக அங்கதான் பணியாற்றிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலகட்டத்துல கட்சிக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. உட்பூசல் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, 2010 பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2011 ஜனவரி 29 அதிமுகல விட்டு இவர் விலகி, அதாவது எம்எல்ஏ பதவியை மொத்தமா விலகிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அந்த நாள்லயே திமுகவுக்கு இணையிறாங்க. அப்ப திமுகல யார் இருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்கள், அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களும் அப்போ அந்த டைம்ல அவங்க தான் தலைவர்களா இருந்தாங்க. அப்பதான் இந்த சேகர் பாபு நான் திமுகல சேர்றேன் அப்படின்னு சேர்றாங்க. சரி, ஓகே. சேகர் பாபு இது வரைக்கும் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு, அதுல எத்தனை தோல்வி பெற்றிருக்காரு, எத்தனை வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 2001 RK நகர்ல அதிமுக சார்பில் நின்னாரு. அதுலயும் சேகர் பாபு வெற்றி தான் பெற்றாரு. 2006 RK நகர்ல அதிமுக சார்ந்து தான் நின்னாரு. அப்பவும் சேகர் பாபு வெற்றி தான் பெற்றாரு. 2011 RK நகர் திமுகக்காக நின்னாங்க. ஏன்னா அப்பதான் அதிமுகல இருந்து விலகி திமுகல ஃபர்ஸ்ட் டைம் சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுகக்காக நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 2016 துறைமுகம் தொகுதிக்கு போனாங்க. அதாவது துறைமுகம்னா ஹார்பர். சரியா? அங்க போனதுக்கு அப்புறம் திமுக சார்ந்துதான் நின்னாங்க. அதுலயுமே வெற்றி பெற்றாங்க. அடுத்தது 2021லயுமே ஆல்ரெடி 2016 வெற்றி கிடைச்சுல, அதனால 2021 அங்க நின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு 2021 துறைமுக தொகுதியில தான் நின்னாங்க. அங்க அவங்களுக்கு வெற்றி தான் கிடைச்சு. அதுக்கப்புறமே 2026 அங்கதான் நின்னாங்க. ஆல்ரெடி 2 வாட்டி வெற்றி பெற்றதுனால திமுக சார்ந்து நின்னதுனால அதனால நம்ம அங்க நிப்போம்னு சொல்லிட்டு அப்பவும் அங்கதான் நின்னாங்க. 2026லயுமே
துறைமுகம் தொகுதியில தான் அவர் வெற்றி பெற்றாரு. சரியா? கிட்டத்தட்ட மொத்தம் 6 தேர்தலை சந்திச்சிருக்காரு. 5 வெற்றி பெற்றாரு, 1 தோல்வி அடைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். தோல்வி அடைஞ்ச காரணம் அப்பந்தான் அதிமுகல இருந்து திமுகக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் தேர்தலை சந்திக்கும் போது தான் தோல்வி அடைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. சேகர் பாபுக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் அப்படி நம்ம பார்க்கும்போது சமீபத்துல, அதாவது இப்ப எலெக்ஷன் நடந்து முடிச்சுல, இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே தோத்துட்டு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா டிஎம்கே சார்ந்து, அதாவது ஸ்டாலின் அவர்கள் தலைவர், அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து நின்னாரு. அந்த தொகுதியில வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். சரியா? அப்போ அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதிக்கு போனாங்க. போய் என்ன பண்ணாங்கன்னா, ஓட்டு போட்ட மக்களுக்கு, நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களா, ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக என்ன பண்ணாங்கன்னா வாகனம் மூலமா வந்தாங்க. அப்போ கூட யார் வந்திருந்தாங்க? சேகர் பாபுவும் வந்திருந்தாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வரும்போது சேகர் பாபு அதை பார்த்து தாங்க முடியாம கண் கலங்கி அழுதுட்டாரு. சரியா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கமான பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தீரலாம். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்துல தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கேன்னு சொல்லிட்டு போன இடத்துல திரிஷாவை பத்தி டபுள் மீனிங்ல பேசினாங்க. அந்த விஷயம் ரொம்பவே சர்ச்சையாச்சு. சர்ச்சையான உடனே பெண்கள் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டிவிக்கே சார்ந்து பைரவி என்கின்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகள் டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போய் கைது பண்றாங்க. கைது பண்ண உடனே என்ன பண்றாங்க, வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. உடனே சேகர் பாபு நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் வண்டியில ஏறி கூடயே தான் வந்தாங்க. கடைசி வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் கூட சேகர் பாபு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்க கூட ரொம்பவே நெருங்கிய தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இப்படிதான் சேகர் பாபு என்ன பண்றாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், அதாவது மொத்த ஃபேமிலிக்குமே ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே கூட தான் இருக்கிறாரு. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு கடுப்பு. ஏன்னா ஃபுல் டைம் இவர் கூடயே இருக்கிறாரு. அதை வச்சுதான், அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் திருவையார் தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேகர் பாபு வருவாங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு எதுவுமே கேமரா மைக்கு இருக்குதுன்னு கூட தெரியாம, எதுவுமே கண்டுக்காம சும்மா சேகர் பாபு எவ்வளவு நாள் தான் கூட இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ பாக்குற நீங்க சேகர் பாபுவை எல்லா இடத்துலையும் ஒதுக்க வைக்க நினைக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.